Welcome to Chem Academy. In the video, we previous year most important neat question. First question: spin only magnetic movement is same for which of the following ions? Option A: titanium 3 plus ion. Titanium 3 plus. Titanium 3 plus electronic configuration 3d1. Okay, titanium atomic number 22. So electronic configuration 3d2 4s2 வரும். Titanium 3 plus electronic configuration 3d1. So 3d1 number of unpaired electron n value வந்து 1. Okay, so magnetic moment formula mu s equal to root of n plus 2. Okay, இங்க n value வந்து 1. So n value 1 substitute பண்ணோம்னா இந்த ஃபார்முலால 1.73 4 magneton கிடைக்கும். ஓகே, அடுத்தது செகண்ட் ஆப்ஷன்ல வந்து குரோமியம் 2 plus கொடுத்திருக்காங்க. குரோமியம் 2 plus ஆயிருந்துனா குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. so 2 plus ஆயிருந்துச்சுனா 3d4. so 3d4 ஆயிருந்துச்சுனா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 4. 4 ஆயிருந்துச்சுனா இந்த ஃபார்முலாவுல நம்ம n க்கு பதிலா 4 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 4.89 pm கிடைக்கும். ஓகே, 4 மேக்னட்டான். அடுத்த ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன்ல வந்து mn 2 plus கொடுத்திருக்காங்க. mn 2 plus க்கு first mn ஓட அட்டாமிக் நம்பர் 25 ஆ இருந்தா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. so 2 plus ஆ இருக்குறதுனால 3d5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 3d5 ஆ இருந்துச்சுனா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5. 5 ஆ இருந்துச்சுனா அந்த n வேல்யூக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5.914 மேக்னட்டான் வரும். ஓகே, அடுத்தது Fe2 plus. Fe ஓட அட்டாமிக் நம்பர் 26. so 3d6 4s2 னு வரும். ஓகே, இப்போ Fe2 plus க்கு 3d6 4s0. 6 இருந்துச்சுனா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 4 தான். ஓகே, ஏனா 6 எலக்ட்ரான் இருந்துச்சுனா நம்ம 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் வந்து பேர் அப் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் n வேல்யூ வந்து 4. 4 ஆ இருந்துச்சுனா n வேல்யூ 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4.89 pm வரும். ஓகே, அடுத்தது ஃபிஃப்த் ஆப்ஷன் ஸ்காண்டியம் 3 plus. ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21, 3d1 4s2 னு வரும். so 3 plus ஆ இருந்துச்சுனா 3d0. ஸ்காண்டியம் is a diamagnetic nature. so number of unpaired electron 0. ஓகே, 0 ஆ இருந்துச்சுனா இது 0 pm. ஓகே, ரிமைனிங் இருக்குது எல்லாமே paramagnetic substance due to number of unpaired electron present ஆயிருக்கு. ஓகே, இதெல்லாம் paramagnetic nature. அடுத்து ஸ்காண்டியம் வந்து diamagnetic nature. ஓகே, அதனால தான் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ வந்து 0 வருது. ஓகே, இதுல யாருக்கு வந்து மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ வந்து சேமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அயான் 2 plus 4.894 மேக்னட்டான் வந்திருக்கு. அதே மாதிரி குரோமியம் 2 plus க்கு 4.894 மேக்னட்டான் வந்திருக்கு. ஓகே, அப்ப குரோமியம் 2 plus வந்து ஆப்ஷன் B ல இருக்கு. அயன் 2 plus வந்து ஆப்ஷன் D ல இருக்கு. ஓகே, B and D தான் ஆன்சர் கரெக்ட். சோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The most stable carbocation among the following. 4 ஆப்ஷன்ல எது most stable carbocation அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எழுதலாம். கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் tertiary carbocation more stable, அடுத்து secondary carbocation, அடுத்தது primary carbocation. ஓகே, tertiary carbocation தான் more stable. இது tertiary carbocation இருந்துச்சுனா அதுல கார்பனை சுத்தி 3 ஆல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப் இருக்கும். ஓகே, 6 குரூப் இருக்கும். ஆல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப். அதுல ஹைட்ரஜன் ஆட்டமே இருக்காது. இது tertiary carbocation. அடுத்தது செகண்டரி கார்போகேட்டனா இருந்துச்சுனா கார்பனை சுத்தி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், 2 ஆல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப் 6 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். இது செகண்டரி கார்போகேட்டன். ஓகே, அடுத்து பிரைமரி கார்போகேட்டனா இருந்துச்சுனா கார்பனை சுத்தி 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்கும். ஓகே, CH2 ன்னு இருக்கும், ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் அரைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். ஓகே, 6 குரூப் இருக்கும். இது பிரைமரி கார்போகேட்டன். அப்ப பிரைமரி கார்போகேட்டனா இருந்துச்சுனா அதுல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இதே செகண்டரி கார்போகேட்டனா இருந்துச்சுனா அதுல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி டெர்ஷியரி கார்போகேட்டனா இருந்துச்சுனா அதுல 0 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காது அந்த கார்பன்ல. ஓகே, இத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த கார்போகேட்டன் பிரைமரி செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுனா அந்த கார்போகேட்டன் செகண்டரி கார்போகேட்டன். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன்ல வந்து CH2 இருக்கு, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. சோ 2 ஹைட்ரஜன் ஆட்டமா இருந்துச்சுனா அது பிரைமரி கார்போகேட்டன். ஓகே, அடுத்தது செகண்ட் ஆப்ஷன்ல வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமா இருந்துச்சுனா அது செகண்டரி கார்போகேட்டன். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன்ல ஹைட்ரஜன் ஆட்டமே இல்ல, இல்ல மூணுமே ஆல்கைல் குரூப் தான் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், அதே மாதிரி டாப்ல ஒரு கார்பன் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. மூணுமே கார்பன் தான், 3 ஆல்கைல் குரூப் இருக்கு. சோ இது டெர்ஷியரி கார்போகேட்டன். ஓகே, அப்ப டெர்ஷியரி கார்போகேட்டன் தான் நம்ம ரூல்ஸ் படி மோர் ஸ்டேபிள். சோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது given below are two statement கொடுத்திருக்காங்க. Statement 1, the boiling point of hydrate of group 16 elements following order. இப்போ ஹைட்ரேட் ஆஃப் குரூப் 16 எலமெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ ஹைட்ரேட் ஆஃப் 16 எலமெண்ட் 16 குரூப்ல யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். குரூப் நம்பர் 16 அது சால்கோஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்பர், செலூனியம்,
டெல்லூரியம், போலோனியம். ஓகே, இப்போ டெல்லூரியம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்தா வாட்டர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சல்பர் சேர்ந்தா ஹைட்ரஜன் சல்பேட், செலூனியம் சேர்ந்தா ஹைட்ரஜன் செலினைடு, அதே மாதிரி டெல்லூரியத்தோட சேர்ந்தா ஹைட்ரஜன் டெல்லூரைடு. ஓகே, இந்த காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட் எதை அதிகமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இல்லை மாலிகுலர் மாஸ் டாப் டு பாட்டம் வர 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 மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெல்லூரியம் தான் மாஸ் நம்பர் ரொம்ப அதிகம். ஸோ அதுதான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ரூல்ஸ் படி நம்ம பார்க்கும்போது யார் அதிகமாக இருக்கும்? மாலிகுலர் மாஸ் கான்ஸ்டிடியூட் படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் டெல்லூரைடு தான் மோர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே, அடுத்தது ஹைட்ரஜன் செலினைடு, அடுத்தது ஹைட்ரஜன் டைஹைட்ரஜன் சல்பைடு, அடுத்தது டைஹைட்ரஜன் ஆக்சைடு வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே பாயிலிங் பாயிண்ட் கான்செப்ட் மாலிகுலர் மாஸ் மட்டும் பொறுத்து இருக்காது. பாயிலிங் பாயிண்ட் கான்செப்ட் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, அப்போ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இங்கே எதுவும் பாசிபிள் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் யார் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கும் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம் ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதை மாதிரி ஒரு எலமெண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹைட்ரஜனுக்கும் அந்த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்முக்கும் இடையில ஒரு ஹைட்ரஜன் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். அது இன்பிட்வீன் த மாலிகுலுக்கு இடையில இருந்துச்சுன்னா அது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். வித்தின் த மாலிகுலர் இருந்தால் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். அப்போ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே மோர் எலக்ட்ரானிக் டேர்ம் வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, அப்போ ஆக்சிஜன் இருக்கிறதுனால இங்கே வாட்டர் மாலிகுல்ல இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் டெல்லூரைடை விட வாட்டர் வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் டியூ டு என்னன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ அப்போ இந்த ஆர்டர் வந்து அப்படி ரீஅரேஞ்ச் ஆகும். வாட்டர் தான் ஹை பாயிலிங் பாயிண்டாக இருக்கும் ஹைட்ரஜன் டெல்லூரைடை விட. ஓகே, அப்போ அடுத்தது மாலிகுலர் மாஸ் ஆர்டர் தான். வேற ரிமைனிங் இல்லை டெல்லூரைடு, செலிடைட், அடுத்து சல்பைடு இந்த மூணுலுமே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. அப்போ அது மாலிகுலர் மாஸ் கான்செப்ட் பொறுத்தான். அப்போ ஹைட்ரஜன் செலினைடு வரும், அடுத்தது ஹைட்ரஜன் சல்பைடு வரும். இதுதான் ஒரிஜினல் ஆர்டர். ஓகே, அப்போ இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மூணுக்குமே பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் எதை பொறுத்து இருக்குன்னா மாலிகுலர் மாஸ் பொறுத்து இருக்கு. ஓகே, அடுத்தது வாட்டருக்கு ஏன் பாயிலிங் பாயிண்ட் அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் வாட்டர் ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 ஆன் த பேசிஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் வாட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லோயர் பாயிலிங் பாயிண்ட். எஸ், மாலிகுலர் மாஸ் கான்செப்ட் படி பார்க்கும்போது வாட்டர் வந்து லோயர் பாயிலிங் பாயிண்ட் தான். ஓகே, அடுத்தது அதர் மெம்பர்ஸ் பட் due to the presence of extensive hydrogen bonding in water it has higher boiling point. அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டர்ல பிரசன்ட் இருக்கிறதுனால வாட்டர் வந்து ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்குது. ஓகே, அதனால தான் வாட்டர் வந்து இந்த ஆர்டர்ல ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்கு. ஓகே, அப்போ இது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1ல தான் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல வந்து ஷேப் அண்ட் ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க. இங்க ஜாமெட்ரிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மாலிகுலர் ஜாமெட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுது. மாலிகுலர் ஜாமெட்ரி எலக்ட்ரான் ஜாமெட்ரின்னு இருக்கு. மாலிகுலர் ஜாமெட்ரியோட அனதர் நேம் தான் நம்ம ஷேப் ஆர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஜாமெட்ரி நம்ம ஜாமெட்ரி அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் NH3 கொடுத்துருக்காங்க. NH3ல சென்ட்ரல் ஆட்டம் வந்து நைட்ரஜன். ஓகே, அப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் 2,5 அப்படின்னு எழுதுவோம். அந்த 5ங்கிறது வேலன்சி எலக்ட்ரான். அப்போ நைட்ரஜனுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 5 இருக்கு. ஸோ நம்ம 5 எலக்ட்ரானை நம்ம கிராஸ் சிம்பிளா எழுதியிருக்கோம். நைட்ரஜனை சுற்றி மொத்தமாக டோட்டலாக 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் எழுதியிருக்கோம். ஸோ பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 3 பாண்ட் பேர். ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரானும் ஒரு லோன் பேர். ஓகே, அப்போ டோட்டலாக 3 பாண்ட் பேர் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர் இருக்கு. ஓகே, அப்போ 1 லோன் பேர் இருக்கு. டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர் இருக்கு. 4 எலக்ட்ரான் பேரா இருந்துச்சுன்னா அதோட ஹைபிரிடைசேஷன் sp3. ஓகே, sp3 ஆ இருந்துச்சுன்னா அதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். ஓகே, sp3 ஹைபிரிடைசேஷன் தான் டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல்ங்கிறது சென்ட்ரல்ல நைட்ரஜன் இருக்கும், சுத்தி 4 பாண்ட் பேர் இருக்கும். ஓகே, 4 எலக்ட்ரான் பேர். அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்கு. ரிமைனிங் 3மே பாண்ட் பேர். ஹைட்ரஜனோட சேர்ந்து பாண்ட் பேரா ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த அமோனியாவோட ஜாமெட்ரி எலக்ட்ரான் ஜாமெட்ரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இதே
மாலிகுலர் ஜாமெட்ரி ஆர் ஷேப்னு கேட்டாங்கன்னா வித்தவுட் லோன் பேரை தவிர்த்துட்டு நம்ம பார்க்கணும். லோன் பேரை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ட்ரைகோனல் பிரமிடல். ஓகே, அப்போ ட்ரைகோனல் பிரமிடல்ங்கிறது நம்ம ஷேப், ஸ்ட்ரக்சர் ஆர் மாலிகுலர் ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். இதுதான் ட்ரைகோனல் பிரமிடல், அமோனியாவோட ஷேப். ஓகே, அப்போ ட்ரைகோனல் பிரமிடுங்கிறது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து நேராக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஏக்கு ஒன்று இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். பிஆர்எஃப்ஐ. பிஆர்எஃப்ஐயில் புரோமின் வந்து ஹாலஜன் ஃபேமிலியாக இருந்தாலே அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஓகே, அப்போ புரோமினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 எழுதலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, அதை சுற்றி 5 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. ஸோ 5 பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணும். ஸோ 5 பாண்ட் பேர் நம்ம எழுதிட்டோம். ஓகே, 4 5 ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானுமே ஒரு லோன் பேராக இருக்கும். அப்போ டோட்டலாக இங்கே 5 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ டோட்டலாக ஒரு லோன் பேர் 5 பாண்ட் பேர் சேர்த்தா 6 எலக்ட்ரான் பேர். அப்போ 6 எலக்ட்ரான் பேர் இருக்குது. 6 எலக்ட்ரான் பேராக இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் sp3d2. sp3d2 இருந்துச்சுன்னா அது ஆக்ட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, ஆக்ட்ராஹெட்ரல் ஜாமெட்ரிங்கிறது சென்டரில் புரோமின் இருக்கும். ஓகே, அதை சுற்றி மொத்தம் 6 பாண்ட் பேர் இருக்கும். 6 பாண்ட் பேர் நம்ம எழுதியிருக்கோம். 6 1. ஓகே, அதில் ஒரு ஆக்சியல் பொசிஷனில் அதில் லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஆக்சியல் பொசிஷனில் எலாங்கேஷன் ஆகும். ஸோ அங்கே தான் மினிமைஸ் த ரிப்பல்ஷன் பண்ண முடியும். ஸோ அங்கே லோன் பேர் இருக்கும். ரிமைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே ஃப்ளோரின் வந்து 5 பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணும். 1 2 3 இவங்க எல்லாமே உங்களுக்கு 90 டிகிரி தான். அப்போ எல்லாமே 90 டிகிரிங்கிறதுனால ஈக்குவட்டோரியில் வச்சாலும் இந்த லோன் பேர் 90 டிகிரி தான், ஆக்சியில் வச்சாலும் 90 டிகிரி தான். ஆனால் ஆக்சியில் பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். அதனால ஆக்சியில் மினிமைஸ் த ரிப்பல்ஷன் பண்ணுறதுக்காக லோன் பேர் வந்து ஆக்சியல் பொசிஷன் வச்சிருக்கோம். ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூரினை ஆக்சியல் பொசிஷன் வச்சிருக்கோம். இதில் நம்ம லோன் பேரை தவிர்த்துட்டு நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் இருக்கு, மேலே ஒரு பிரமிட் இருக்கு. ஓகே, அதனால இதை நம்ம ஸ்கொயர் பிரமிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்கொயர் பிரமிடல் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ ஸ்கொயர் பிளேனார் ஆர் ஸ்கொயர் பிரமிடல் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிளேனாருங்கிறது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது. இது ஸ்கொயர் பிளேனாருங்கிறது ஸ்கொயர். இது அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல மேல ஒரு பிரமிட் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் ஷேப் இருக்கும். அடுத்தது இது ஸ்கொயர் பிரமிடல். ஆக்ட்ராஹெட்ரல்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த இப்போ பார்த்தலாம் எங்க ரெண்டையும் சேர்த்து வித் லோன் பேர் சேர்த்தா அது ஆக்ட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அப்போ ஆக்ட்ராஹெட்ரல் ஜாமெட்ரிங்கிறது என்னன்னா மேலே ஸ்கொயர் பிளேனார் ஷேப் இருக்கும், மேலே ஒரு பிரமிடு கீழே ஒரு பிரமிடு. இது ஆக்ட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, அப்போ இங்க பிஆர்எஃப்ஐக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிரமிடல் ஷேப் தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ பிஆர்எஃப்ஐங்கிறது ஸ்கொயர் பிரமிடல். இதே மாதிரி நம்ம இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணி நம்ம எஸ்எஃப்6 செக் பண்ணோம்னா அது ஆக்ட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி வரும். அடுத்தது XEF4 செக் பண்ணோம்னா ஸ்கொயர் பிளேனார் வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The highest number of helium atom is in 4 mole of helium கொடுத்திருக்காங்க. 4 mole of heliumத்துல எவ்வளவு helium atom இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். 4 moles அப்படின்னு பார்த்தனா 1 moles is Avogadro number of atoms இருக்கும். 4 into Avogadro number. அப்ப 4 into Avogadro number 6.022 into 10 power 23 atoms இருக்கும். ஓகே, 4 into 6.002 10 power number of atoms இருக்கும். ஓகே, அப்ப இங்க தான் ரொம்ப ஹையா இருக்கும். அடுத்து பார்க்கலாம், செக் பண்ணலாம். 4 unit of helium. 4 at unit இங்கிறது atomic mass unit. அப்ப 4 atomic mass unitனா ஹீலியத்துக்கு வந்து செக் பண்ணலாம். 4 unit atomic mass unit divided by ஹீலியத்தோட atomic mass unit என்ன அப்படின்னா 4 atomic mass unit divided by atom. 1 ஆட்டத்துல எவ்வளவு இருக்கும் ஹீலியத்துல. சரியா? அப்ப நம்ம 4 யூனிட் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். சோ ரிமைனிங் என்ன வரும்னா 1 வரும். சோ இந்த ஆட்டம் வந்து நியூமரேட்டர் பேரும் 1 ஆட்டம். அப்ப 4 யூனிட் ஆஃப் ஹீலியத்துல எவ்வளவு ஆட்டம் இருக்கும் ஹீலியம் ஆட்டம்னா 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் இருக்கும். அடுத்தது 4 கிராம் ஆஃப் ஹீலியம். 4 கிராம் ஆஃப் ஹீலியம் செக் பண்ணலாம். ஹீலியத்தோட மாஸ் நம்பர் அட்டாமிக் மாஸ் வந்து 4 கிராம். ஓகே, அப்ப 4 கிராமா இருக்குங்க. மோலார் மாஸ் என்ன அப்படின்னா 4 கிராம் பெர் மோல். ஓகே, இதான் மோலார் மாஸ் ஆஃப் ஹீலியம். அப்ப 4 கிராம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 வரும். இந்த மோல் வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் பேரும் நியூமரேட்டர் பண்ணா 1 மோல். அப்போ 1 மோல் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 மோல் ஆஃப் அவகட்ரா நம்பர். அப்ப 6.022 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இங்க தான் 6.022 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். அடுத்தது வால்யூம் கொடுத்திருக்காங்க 2.271. ஓகே, இது வால்யூம் ஆஃப் ஹீலியம். மோலார் வால்யூம் வாட் STP. STP னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். அது பிரஷர் வந்து 1 பார் பிரஷர் இருக்கும். அப்ப 22.71
லிட்டர் இருக்கும் மோலார் வால்யூம். இதே வந்து நம்ம SATP ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா அதோட மோலார் வால்யூம் 22.4 லிட்டர். ஓகே, இதில் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எடுத்திருப்போம். இங்கே STP கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் வந்து 1 பார் ப்ரெஷர் எடுத்துக்கணும் மோலார் வால்யூம். அப்போ 22.71 லிட்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 0.1 வரும். அப்போ 0.1 அப்படின்னா 0.1 இன்ட்டு நம்ம அவகாட்ரா நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 6.022 into 10 power 23 ஆட்டம் 23 ஆட்டம்ஸ் போல 22 ஆட்டம் தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்க யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் 4 into அவகாட்ரா நம்பர். ஸோ 4 moles of heliumல தான் ஹீலியம் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.